நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய உங்கள் யூஜி வலையொலியில் நம்ம தொடர்ந்து வரலாற்று சார்ந்த காணொளிகளும் அதே மாதிரி நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் ஆன்மீகம் சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமே நம்ம ஒரு 2 விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமே கோவையில் நடக்கக்கூடிய வேளாண் கண்காட்சியும் அதே மாதிரி புத்தக திருவிழாவும் நம்ம அங்கே நேரடியாக போய் அங்கே நடக்கக்கூடிய அந்த கண்காட்சியை நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கோவையில் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக நம்ம அந்த இடத்துல போய் தெரிஞ்சுட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் யூஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க புத்தக கண்காட்சிக்கு போகிறோம். இந்த புத்தக திருவிழா பார்த்திங்கன்னா கடந்த 19ஆம் தேதி முதல் நடந்துகிட்டு இருக்குது. 28 ஜூலை வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தக திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை கொடிசியால் நடக்குது. இந்த புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைச்சு நிறைய அரங்குகளில் நிறைய பதிப்பகத்தார்கள் அவங்களுடைய புத்தகங்களை பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த புத்தக திருவிழா எந்த நேரத்தில் காலையில் தொடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை 11 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த புத்தக திருவிழா தினசரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்கிறவங்களுக்கு அந்த கண்காட்சியை பார்க்க வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுமதி இலவசம். நீங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் நீங்கள் பதிவு பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இந்த புத்தக திருவிழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தக திருவிழா ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் நடக்குது. அப்படின்னா இந்த 7 நாளில் புத்தக விற்பனை மட்டும் நடக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மாலை 6:30 மணிக்கு மேலே ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்திங்கன்னா முக்கியமான பிரபலங்கள் தங்களுடைய அனுபவங்கள் அல்லது சில கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவங்களுடைய குழுவினர் வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது என்னோடய கணக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ சனிக்கிழமை இந்த காணொளி எடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளை ஜேம்ஸ் வசந்தன் அவங்களுடைய குழுவினர் இசை கச்சேரி வைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் மாலை நேரங்களில் பிக்பாஸில் ஒரு பிரபலமாக இருந்த பவா செல்லத்துறை அவர்கள் பெருங்கதையாடல் நிகழ்த்துறாங்க. அதே மாதிரி பிரபலமான சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் சிறப்புரையாற்றுறாங்க. இதை தொடர்ந்து பட்டிமன்றங்கள் நிறைய கருத்தரங்குகள் இந்த புத்தக கண்காட்சியில் நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரங்குகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 10 லட்சம் புத்தகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு அரங்குகளிலையுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5000லிருந்து 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் ஒவ்வொரு அரங்குலையும் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக எந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுமில்ல. நிறைய அரங்குகளில் பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்ட நிறைய பிரபலமான அதிகமாக விற்பனையான நூல்களை நம்ம பார்க்க முடியுது. அதில் என்ன ஒரு கவர்ந்த நூல்களெல்லாம் என்ன, மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக பார்த்திங்கன்னா மக்களை கையாளும் கலை அப்படிங்கிற ஒரு நூல். இவர் ஆலன் பாக்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. பெண்களை உயர்த்துவோம், சமுதாயத்தை உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்குது. நாகலட்சுமி அவங்க இந்த தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் மாபெரும் ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூல், திப்பு சுல்தான் அப்படிங்கிற ஒரு நூல், அது தமிழில் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் மொழிபெயர் செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் உங்கள் படுக்கையை மடித்து வையுங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் வில்லியம் சர் மெக்ரவேன் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு நூல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனையான நூல்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தலைப்புகளை கொண்ட ஒரு நூல்களாக இருக்குது. அது போக நம்ம நிறைய நூல்களை பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த பாபிலோனின் மாபெரும் செல்வந்தர்கள், அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை, கூட்டு விளைவு, இந்த மாதிரி அதிகமாக விற்பனையாகி அதுவும் குறிப்பாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு தகவலை தரக்கூடிய ஒரு நூல்களாக இருக்குது. நிறைய தமிழ் தேசிய
நூல்களுக்கான அரங்குகளையும் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சேரர்களுடைய வரலாறு, சோழர்கள் வரலாறு, பாண்டியர்கள் வரலாறு அப்படின்ட்டு நிறைய புத்தகங்களை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சமயம் பார்த்திங்கன்னா நிறைய அரங்குகளில் கொங்கு நாடு சார்ந்த தலைவர்களுடைய வரலாற்றுக்கான புத்தகங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. கொங்கு மண்டல சதகம் இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் இந்த முறை அரங்குகளில் இருந்ததை நம்ம பார்த்தோம். வணக்கம், நான் செந்தில்நாதன். நம்ம வந்து கோவை புத்தக கண்காட்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி தன்னுடைய அரங்கை போட்டிருக்கு. அந்த அரங்கினுடைய பெயர் வந்து தமிழம் பதிப்பகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அரங்குக்குள்ளே நுழையிற இடத்துலேயே 2வது வரியில் 230வது எண்ணில் வந்து நமது அரங்கு இருக்குது. குறிப்பாக வந்து இது போன்ற புத்தக கண்காட்சியில் நம்ம வந்து கடை போடுறதோட உண்மையான நோக்கம் என்னென்னா, பெரிய அளவில் சம்பாதிக்கணும் அது மாதிரி என்ற எண்ணெல்லாம் இல்லாமல், நம்ம சிந்தனை உள்ள தமிழ் தேசிய சிந்தனை உள்ள தமிழர் வரலாறு குறித்து, தமிழர் பண்பாடு குறித்த புத்தகங்கள் பொது மக்கள் வந்து கூடுகின்ற இடத்துல ஒரு விற்பனைக்கு போகும் பொழுது அவங்களுடைய பார்வைப்படும் சில புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அதன் வழியாக உள்ள சில சிந்தனை மாற்றங்கள் நடைபெறும். அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இது போன்ற வந்து புத்தக கடைகளை நம்ம போடுறோம். நீங்கள் தமிழம் பதிப்பகத்தில் வந்து வரலாற்று ஆய்வு நூல்கள்னு வரிசையில் வந்து எல்லா வரலாற்று ஆசிரியர்களுடைய நூல்களும் வச்சுருக்குறோம். குறிப்பாக மாசோ விக்டர் அவர்களுடைய நூல்கள் நம்ம பதிப்பகத்தில் மட்டும் இருக்குது. அதே போல் தமிழர் மரபு வாழ்க்கை, தமிழர் மெய்யியல் இது சார்ந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா செந்தமிழனுடைய புத்தகங்கள் எல்லா புத்தகங்களும் நம்ம கடையில் இருக்குது. செம்மை வெளியீட்டகத்தினுடைய புத்தகங்கள். மறுபடியும் இப்போது கோவை புத்தக கண்காட்சி 19ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரலையும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவசியம் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தவறாமல் புத்தக கண்காட்சிக்கு வாங்க. அதுலேயும் தவறாமல் நமது அரங்காகிய 230 அரங்குக்கு தமிழம் பதிப்பகத்திற்கு வாருங்கள் என்று உங்களை வரவேற்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய தேசிய தலைவர்களுடைய வரலாற்று புத்தகங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக காந்தியுடைய வரலாறு, வஉசியுடைய வரலாறு, அதே மாதிரி இந்திரா காந்தி காலத்தில் நடந்த அந்த மிசா சட்டத்தினுடைய பிரச்சனைகள், இப்படி நிறைய தேசிய தலைவர்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா பரிச்சயமான சேகுவரா அப்படின்ட்டு உலக அளவில் ரொம்பவே பிரபலமான தலைவர்களுடைய புத்தகங்களும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. விவசாயம் சார்ந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய புத்தகங்கள் வந்து அங்கே இருந்தது. குறிப்பிடும்படி பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பு சார்ந்த புத்தகங்கள், மாடி தோட்டம் எப்படி அமைப்பது அப்படிங்கிற அது சார்ந்த புத்தகங்கள், இயற்கை வேளாண்மை வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நமக்கு வந்து ரொம்பவுமே பரிச்சயமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் எழுதிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த கால்நடை விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் வந்து அங்கே இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சட்ட சிக்கல் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ராஜாத்தி பதிப்பகம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பதிப்பகம். நிலம் சார்ந்த பிரச்சனைகள், பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து நிலத்தை எப்படி அளக்கிறது அப்படின்ட்டு உங்களுடைய நிலங்களில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குதோ இங்கே இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கி படிக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த ராஜாத்தி பதிப்பகத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டா பத்திர அனுபவம், பவர் பத்திரம் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி அனுபவ பாத்தியம், யூடிஆர், அப்புறம் ஒரு ஆழ்துறை கிணறு வந்து போடணுன்னா அப்படி அதுக்கெல்லாம் எப்படி பர்மிஷன் வாங்கிறது, ரேஷன் கார்டு புதுசாக எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ட்டு நிறைய சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த பதிப்பகம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புத்தக திருவிழாவில் போட்டித் தேர்வுகளுக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்பவே வந்து வரப்பிரசாதமாக வந்து இந்த புத்தக திருவிழா இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இந்த புத்தக திருவிழாவில் ஆசிரியருக்கான அந்த டெட்டு தேர்வு எழுதுகிறவங்க, டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிசி எழுதுகிறவங்க, எஸ்பிஐ எக்ஸாம் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த புத்தக திருவிழாவில் நிறைய அரங்குகளில் வந்து அதற்கான புத்தகங்கள் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. குறிப்பிடும்படி பார்த்திங்கன்னா சக்தி புக்ஸ் அப்படிம்பாங்கள்ல, அந்த பதிப்பகம் வந்து நிறைய
நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களை வச்சுருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் எந்த வகுப்புகளுக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்து நீங்கள் பயிற்சி வர்றீங்கன்னா இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி படிங்க. குழந்தைகளுக்கு தேவையான அந்த லெட்டர்ஸுடன் கூடிய பொருள்களும் வந்து விற்பனைக்கு இருந்தது. அவங்களுக்கு தேவையான கதை புத்தகங்களும் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அரங்குகளில் ரூ. 99 வந்து நிறைய புத்தகங்கள் வந்து சின்ன சின்னதாக விற்பனைக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. சில அரங்குகளில் 50% 70% வரைக்கும் புத்தகங்கள் வந்து தள்ளுபடியில் விற்பனை செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில அரங்குகளில் நாளிதழ்களுக்குன்னு தனித்தனியாக வந்து அரங்குகள் வச்சுருந்தாங்க. வார இதழ்களுக்குன்னு தனித்தனியாக அரங்குகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. குறிப்பிடும்படி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காலச்சுவடு பதிப்பகம், அதே மாதிரி நக்கீரன் பதிப்பகம், இந்து தமிழிசை பதிப்பகம், விகடன் பதிப்பகம், தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரு, அதே மாதிரி தினகரன், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்களுக்கான அரங்குகள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்புறம் எனக்கு இந்த புத்தக திருவிழாவில் பிடிச்ச புத்தகம் அப்படி ஏற்கனவே மொழிபெயர்ப்பில் இருந்த புத்தகங்கள்லாம் நம்ம சொன்னோம். நிறைய புத்தகங்கள் இருக்குது. இருந்தாலும் குறிப்பிடும்படி சொல்லாமே மன்னன் எழுதிய பல்லவர் வரலாறு, ஆயுத தேசம், ஆதித்த கரிகாலன் கொலை, அதே மாதிரி ராஜராஜ சோழன் வரலாறு, இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு முறையாவது படிக்கணும். அதே மாதிரி மூத்தவர் பெரியவர் பரமசிவன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழர் வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான வரப்பிரசாதமாக இருக்கும். அதே மாதிரி மாசோ விக்டர் ஐயா வந்து நிறைய புத்தகங்கள் வந்து இந்த தமிழக வரலாறை பற்றி எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழம் பதிப்பகத்தில் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அரங்கு எண் 230 தமிழம் பதிப்பகத்துக்கு போங்க. அங்கே தமிழ்நாடு தமிழகத்துடைய வரலாறு சார்ந்த நிறைய புத்தகங்களை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு முறையுமே நான் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு போனேன்னா அங்கே சில புத்தகங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதில் என்னென்னா காமிக்ஸ் புத்தகம். நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய காமிக்ஸ் புத்தகம் வந்து படிச்சிருப்போம். இந்த தலைமுறையினருக்கு வந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா, ஆமாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே இருக்கக்கூடிய எனக்கு பிடிச்ச ஒரு அரங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த முத்து காமிக்ஸு புத்தகத்துக்கான அந்த அரங்கு தான். அந்த அரங்கில் நிறைய காமிக்ஸ் புத்தகங்கள் வந்து விற்பனைக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு வேளை அந்த காமிக்ஸ் புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா முத்து காமிக்ஸில் வந்து இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து நீங்கள் காட்டுங்க. அப்புறம் சுஜாதா அவர்கள் வந்து எழுதிய நாவல்களுக்கான பதிப்பகம் வந்து கிழக்கு பதிப்பகத்தில் இருந்தது. அந்த புத்தகங்களை தேடி நிறைய பேர் வந்ததையும் நான் பார்க்க முடிஞ்சது. அந்த நாவல்கள் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு பதிப்பகத்தில் அந்த புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி எக்கச்சக்கமான போட்டித் தேர்வுகள் சார்ந்த புத்தகங்கள், காமிக்ஸ் புத்தகங்கள், அதே மாதிரி வரலாறு சார்ந்த புத்தகங்கள், இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படின்ட்டு நிறைய புத்தகங்கள் வந்து இந்த முறை வந்து இந்த புத்தக திருவிழாவில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களும் நிறைய இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. தமிழர் சமயம்னா என்ன, தமிழர் சமயம் வந்து எப்படி உருவாச்சு, பௌத்த சமண மதங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய புத்தகங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. நீலம் பண்பாட்டு மையத்துடைய அரங்கும் நம்ம அங்கே பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் தேசிய அப்படின்ட்டு ஒரு பதிப்பகம்ன்ட்டு ஒரு அரங்கு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த அரங்குக்கு போயிருந்தேன். இந்த அரங்கில் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேஷ்னரிஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. குறிப்பாக பென்சிலு, நோட்டு புத்தகங்கள் எல்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இந்த நோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள்டு பேப்பராக வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உபயோகம் பண்ணிவிட்டு தூக்கி வீசிட்டா பார்த்திங்கன்னா விதையாக வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம விதை பந்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி வந்து இந்த நோட்டு, பேனா, பென்சில்லாம் பார்த்திங்கன்னா திரும்பவும் உபயோகிக்கக்கூடியது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் இந்த கொடிசியாவுக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா அந்த அவினாசி சாலையிலிருந்து வந்து இலவசமாக வந்து பேருந்து இயக்குறாங்க. ஒரு 2 பேருந்து இயக்குறாங்க. அதனால் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு அங்கே பேருந்து கிடைக்கும். அந்த பேருந்தில் ஏறி நீங்கள் நேரயா இந்த கொடிசியா அரங்கத்துக்கு வந்துடலாம். திரும்ப போகும்போதும் அதே மாதிரி அவங்களே அந்த மெயின் ரோட்டில் வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்தக்கான வசதியெல்லாம் அவங்க செஞ்சு தந்திருக்கிறாங்க. அனுமதி இலவசம், போக்குவரத்து வசதியும் செஞ்சு தந்திருக்கிறாங்க. உள்ளே வந்து உண்பதற்கு வந்து நிறைய ஒரு ஃபுட் கோர்ட்டே வந்து பண்ணி தந்திருக்கிறாங்க. அதில் சாப்பிடக்கூடிய பொருட்களுடைய விலையும் வந்து ஒரு அஃபோர்டபுள் விலையில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வாங்க. அவங்களுக்கும் இந்த வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறது வந்து பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. ஒருவேளை சிறுவர்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரியான புத்தக திருவிழாவுக்கு வந்து கலந்துக்குங்க. இந்த புத்தக திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வாசகர்களுக்கு வந்து விருது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தக திருவிழாவுடைய கடைசி நிறைவு விழாவில் வந்து சிறந்த வாசகர்களுக்கான விருதும் வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த புத்தக திருவிழாவில் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, தொழில் நிறுவனங்களை வந்துட்டு புத்தகம் வாங்கிறத வந்து ஊக்குவிக்கிறோம். அவங்களுடைய தொழிலாளர்களை புத்தகம் வாங்கிறத ஊக்குவிக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொழில் நிறுவனங்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக இந்த முறை நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் அதிகமான புத்தகங்கள் வந்து விற்பனையாகும் அப்படின்ட்டு தான் நாம் நினைக்கிறோம். ஏன்னா நான் போயிருந்தது ஒரு காலை நேரம் தான். இந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா அதிகமான வாசகர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை வந்து தேடிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. கண்டிப்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அப்லோடு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். இருந்தாலும் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த புத்தக திருவிழா இருப்பதால் பொறுமையோடு வந்து அனைத்து அரங்குகளையும் நீங்கள் பார்வையிடுங்க. ஒவ்வொரு அரங்குகள்லையும் எந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது, நமக்கு பொருத்தமான புத்தகம் என்ன, புதிதாக ஏதாவது புத்தகம் வந்திருந்துன்னா அந்த புத்தகத்தையும் படிங்க. ஒரு நல்ல புத்தகம் தான். ஏன்னா நான் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருப்பார், ஒரு நல்ல புத்தகம் வந்து 100 நண்பனுக்கு சமம் அப்படின்ட்டு. அதனால் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அதுலேயே நீங்கள் ஏன் எதற்குன்னு கேளுங்க. எல்லா புத்தகங்களும் வந்து நல்ல கருத்துக்களை கொண்டிருக்கும், இல்லை அது உண்மையான தகவலை கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளையும் வந்து நீங்கள் ஆராய்ங்க. அதற்கு அப்புறம் வந்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையில் உபயோகிங்க. அப்படியே அடுத்தடுத்த அரங்குகளுக்கு போகலாம். என்னென்ன புத்தகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள்.
முடிஞ்சளவுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பெரும்பாலும் என்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்குது அப்படின்ட்டு இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் போய் இந்த புத்தக கண்காட்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு புத்தகமாவது உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்றதுக்கு நீங்களும் ஒரு ஊன்றுகோலாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.